எல்லோருக்கும் வணக்கம். அபிநவ பாரதம் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, அக்ஷதை. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்ஷதையினுடைய பயன்பாடு, அக்ஷதை என்றால் என்ன, அக்ஷதையினுடைய முக்கியத்துவம், அக்ஷதையினுடைய மருத்துவ குணம், இதை பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நல்ல உள்ளங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நக்ஷதம் அக்ஷதம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது உடையாதது, பின்னமாகாதது அப்படின்றதுக்கு பேர் தான் அக்ஷதை அப்படின்னு. விஸ்வக்சேனாய நமஹ. ஆபரணார்த்தம், யஜ்ஞோபவீதார்த்தம், அலங்காரணார்த்தம், சர்வ உபசாரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. இப்போ நம்ம ஆற்றுல ஏதாவது ஒரு விசேஷம் பண்ணுறோம், அப்போ விஸ்வக்சேன ஆராதனமோ இல்லைனா விநாயகர் பூஜையோ விக்னேஸ்வர பூஜை பண்ணுறச்ச, அந்த விக்னேஸ்வர பூஜையிலையோ இந்த விஸ்வக்சேன ஆராதனத்தில் பண்ணுறச்ச நம்ம சொல்லுவோம், விஸ்வக்சேனாய நமஹ, யஜ்ஞோபவீதார்த்தம், வஸ்திரார்த்தம், ஆபரணார்த்தம், இதம் அக்ஷதான சமர்ப்பயாமி அப்படின்னு போடுவோம். அதாவது என்ன அப்படின்னா, அந்தந்த தெய்வங்களை நம்ம ஆவாகனம் பண்ணி ஆசன அலங்காரங்கள்லாம் பண்ணுறச்ச அதுக்கு வஸ்திரங்கள் கொடுக்கணும், ஆபரணம் போடணும், யஜ்ஞோபவீதம் போடணும், இதெல்லாம் பண்ணணும். மாங்கல்ய சூத்திரம் ஸ்திரீ தேவதையாக இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ண முடியாது நம்மளால் எப்போவுமே நித்தியமாக பண்ணுறச்ச. அப்போது அதுக்கு பிரதிநிதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு சமானமாக இருக்கணும் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா அக்ஷதை. அப்போது ஒரு ஆபரணம், சொர்ணம்னு சொல்லுவோம், விலை உயர்ந்த பொருள்வோம், அதுக்கு பிரதிநிதியாக அக்ஷதையை நம்ம எடுத்துக்கிறோம். வஸ்திரத்தை சொல்கிறோம், யஜ்ஞோபவீதம் எவ்வளோ பரமம் பவித்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அவ்வளோ பவித்திரமான அந்த யஜ்ஞோபவீதத்துக்கு சமானமாக நம்ம இந்த அக்ஷதையை எடுத்துக்கிறோம். அப்போ இந்த அக்ஷதை எவ்வளோ விசேஷமானது. ஆச்சாரியன் இடத்துல போனோம் அப்படின்னா ஆச்சாரியன் நமக்கு அக்ஷத ஆசீர்வாதம் பண்ணுவார். அதுக்கப்புறம் நமக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒன்று நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆச்சாரியன் அந்த அக்ஷதையை மந்திரம் பண்ணி நமக்கு மந்திராட்சதையை கொடுப்பார். அந்த அக்ஷதையை வாங்கிட்டு ஆற்றுல வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கோ பெரியவாக்கிட்ட நம்ம கொடுத்து நம்ம சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னாலும் ரொம்ப விசேஷம். இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான பயனை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, உடம்பு படுத்துறதா, முடியலையா, மேலுக்கு முடியலையா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மந்திராட்சதையை கொஞ்சம் அப்படியே ஜலத்தில் போட்டு வச்சுடுங்க. ஒரு நல்ல சுத்தமான பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஜலத்தோடு அந்த அக்ஷதையும் சேர்த்து சாப்பிடுங்க. உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான உங்களுக்கு மேலுக்கு எந்த நோவு இருந்தாலும் மொத்தமும் போயிடும். அதுவும் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. நல்ல அரிசி, நல்ல விதமான நெய், அதே மாதிரி நல்ல மஞ்சள், இதனுடைய கலவை இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த பலனை உங்களால் அடைய முடியும். அதனால் நல்ல விதமான பொருட்கள், மூலப்பொருட்கள் மூலமாக செஞ்சு இந்த அக்ஷதை இருந்ததுன்னா அதை நீங்கள் உள்ளுக்கு சாப்பிடலாம். எந்த விதமான தோஷமும் இல்லை, ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. அதனால் இந்த அக்ஷதையினுடைய பயனை தெரிஞ்சு அந்த அக்ஷதையை நாம் நல்ல விதமாக நம்ம உபயோகப்படுத்துவோம். கீழே விழுந்திருந்ததுன்னா அந்த அக்ஷதையை தொடப்பத்தால் பெருக்கப்படாது. ஏதாவது துணியை வச்சு ஓரமாக தள்ளி விட்டு அதுக்கப்புறம் கால் பராத இடத்துல தான் கொண்டு போய் போடணும். இந்த விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தலையில் போட்டு அதை தட்டி விடுறது அப்படின்றது இருந்ததுன்னா அதை குழந்தைங்க கிட்ட சொல்லி அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பழக்கி விடுங்க அப்படின்னு எல்லோரையும் பிரார்த்திச்சுக்கிறேன். தன்யவாதா. நமோ நமஹ.